வணக்கம். இந்த வீடியோல 21 ஆவிகள் கைலாசத்துக்கு போய் சாமி கிட்ட வரம் வாங்கின கதையை பார்க்க போறோம். சாமி எப்படி ஆவிகளுக்கு வரம் கொடுக்கும்? நியாயமா பார்த்தா ஆவிகளை எல்லாம் பிடிச்சி சாமி அடக்கி தானே வைக்கணும். அது எப்படி சாமியே இந்த ஆவிகளுக்கெல்லாம் வரம் கொடுக்க போச்சுன்னு கேட்டா, நமக்குத்தான் ஆவி பேய் பூதம் இதெல்லாம் அந்நியப்பட்ட விஷயங்கள். சாமியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சுடுகாட்டுக்கே போய் சாம்பலை அள்ளி தின்ன பரமசிவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அவர் மனுஷனோ பேயோ பூதமோ பூரா பேத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாப்ல. அவர்கிட்ட போய் தான் பங்கொலையா மாண்டு போன ஒரு 21 ஆவிக வர வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன வரம் வாங்கினாங்க, எதுக்கு வரம் வாங்கினாங்கன்னு கேட்டா, அவங்க வாங்கின வரமே கொல்ல வரம். அவங்க சாவுக்கு காரணமானவங்களையும் அவங்களை மதிக்காம அவங்க சக்தி என்னன்னு புரியாம சீண்டி பார்க்குறவங்களையும் கொல்லக்கூடிய அந்த சக்தியைத்தான் வரமா வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட வரங்களை வாங்கி குமிச்சிருக்காங்க. அப்படி வாங்கின வரங்களை எல்லாம் வச்சு இல்லாத அட்டூழியம் எல்லாம் போட்டாங்க. நேத்து வரைக்கும் கைகட்டி வாய் பொத்தி ராசாமாருக்கு மந்திரிமாருக்கு உழைச்சு கொட்டுன ஆளுக தருமத்தை மட்டுமே கடைபிடிச்சு யாருக்கும் எந்த ஓத்திரமும் பண்ணாம ஒரு செம்பு தண்ணியும் கஞ்சியும் குடிச்சாலும் அதை பூரா மாடா வேலை பார்த்து வேர்வையா கொட்டிட்டு போன உழைப்பாளிகள் அவங்க செய்யாத ஒரு தப்புக்கு வேண்டி அவங்க பண்ணாத ஒரு பாவத்துக்கு வேண்டி செதிலா வெட்டி கொத்தி வீசப்பட்டா அந்த ஆளுகளோட ஆவிக என்ன செய்யும்? பூ பறிக்குமா இல்லை புளியங்காய் பறிக்குமா? புணமாக்கி போடும். அவங்க சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தனையும் அவனுடைய சந்ததிகளையும் உருத்தெரியாமல் அழிச்சு போடும். கருவுல தங்கி இருக்கிற பிள்ளைய கூட கடிச்செழுத்து எடுத்துட்டு போயிடும். அதுவும் நம்ம கதையில வரக்கூடிய ஆவிகள் அப்பளுக்கு இல்லாத தூய்மையான ஆத்மாக்கள். அதனால பழி வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இறங்கி தரமா செஞ்சு விட்டுறணும்னு நேரா செத்ததுக்கு அப்புறமா சுப்ரீம் பவர் ஆதி கைலாசத்துல அழகா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அப்பன் சிவபெருமானோட கோட்டை கதவை தட்டுறாங்க. இந்த 21 வாதைகளும் ஆங்காரம் குப்பளிக்க அடி வாங்கின ஒரு புள்ள எப்படி அவங்க அம்மாவை தேடி ஓடி போகுமோ அத மாதிரி இவங்களுக்கு துணைக்கு அவங்களுடைய குலசாமி குலைவாளை இசக்கியம்மனையும் கையோட சிவாரசுக்கு கூட்டிட்டு வந்து இப்போ சிவபெருமான் முன்ன நிக்கிறாங்க. இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆதாளி போட்டு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆவிகளை எல்லாம் பார்த்து மாண்டு போன மனுஷங்கள் எல்லாம் ஒரே கூட்டமா வந்து சேர்ந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு பரமேஸ்வரன் கேட்கிறாப்ல. இதை கேட்ட அந்த வாதைகள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்டயே திரும்ப கேட்கிறே சாமி, பாண்டிய மன்னங்கிட்ட கூலி வேலைக்கு வாழைத்தோட்டத்துக்கு காவக்காரங்களா வந்த எங்க 21 பேரையும் செய்யாத ஒரு தப்புக்காக வேற ஏதோ களவாணி பயலுக செஞ்ச ஒரு செய்கைக்காக எந்த ஒரு விசாரணையும் பண்ணாம நாங்க தான் திருடி இருப்போம்னு முடிவு பண்ணி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள தலை வேற முண்டை வேறையா அந்த ராசா ஆளுகளை ஏவி எங்களை வெட்டி புட்டாரு. எங்களுக்கு நாய வேணும், பள்ளிக்கு பள்ளி தீக்கிறதுக்கு வர வேணும்னு கேட்டு நிற்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, அம்மா குலைவாள இசக்கியம்மா, உன் பிள்ளைகளை வழி நடத்தி கைலாசம் வரைக்கும் கூட்டியாந்திருக்கியே, ஆனா நேத்து வரைக்கும் சாதாரண மனுஷங்களா இருந்து இன்னைக்கு செத்து ஆவியானதுனால மட்டும் இவங்களுக்கு அப்படியெல்லாம் கேட்குற மாதிரி வரத்தை கொடுத்துட முடியாதேம்மா. அவங்க இன்னும் எக்கச்சக்கமான பிறவிக எடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு பிறவியிலையும் அவர்களுக்கு பாவ புண்ணிய கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு. அத்தனை பிறவி கடன்களையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வரம் கொடுக்கறதுக்கு இவங்க தகுதியான ஆளுகதானா. வரத்தை வாங்கிக்கிட்டு அவகளை நம்பி வார மக்க மனுஷருக்கு நல்ல வாழ்க்கையை தர்ற அளவுக்கு இவங்கெல்லாம் கெட்டிக்காரங்களான்னு முடிவு பண்ண முடியும். இப்போ என்கிட்ட வந்து வர வேணும்னு கேட்டா என்னால் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஆங்காரமும் வீரியமும் ஏறி நிற்கிற வாதைகள் இதையெல்லாம் கேட்குமா? இல்ல அவங்களையெல்லாம் வழி வழியா இம்புட்டு தொலைவட்டு கூட்டி வந்த குலைவாள இசக்கியம்மா தான் இதை பூரா கேட்குமா? ஆண்டவா, அத்தனை பிறவிகளையும் அந்த பிறவியில இந்த ஆத்மாக்களுடைய நோக்கங்களையும் சொல்லுங்க. பூரா பிறவியுடைய லட்சியத்தையும் சட்டுன்னு முடிச்சுட்டு நீங்க வைக்கிற சோதனைகளை பூரா தாண்டி வரவாங்க ஏத்த வாதைகள் நாங்கன்னு நிரூபிச்சு காட்டுறோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு வரம் கொடுங்க சாமின்னு குலைவாள இசக்கியம்மா கோரிக்கை வைக்குது. சரி, அப்படியே செய்வோம்.
யாரெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வர வேணும்னு முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்க எடுக்க வேண்டிய பிறவிகளையும் அதுல இருக்கக்கூடிய சோதனைகளையும் நான் சொல்றேன். அத்தனையும் தாண்டி மீண்டு வந்து சேர்ந்தா கேட்ட வரமனைத்தும் கேட்டபடி கொடுத்து அனுப்புறேன்னு சிவபெருமான் ஒத்துக்கிறாரு. இப்போ சிவபெருமான் கிட்ட வர வாங்குறதுக்கு என்னென்ன வாதைகள்லாம் வந்து சேர்ந்திருக்குன்னு பார்த்தோம்னா, மண்ணன் கருங்காலிவாத, மலையில் புதுவாத, அருதகுலவாத, உருத செங்கிடாவாத, ஆயினுக்கோட்டு போத்தி, ஆணை கட்டும் தம்புரா, இளநிறத்துவாத, போக்குவரத்துவாத, புதுக்குணத்துவாத, மகுடந்தட்டிவாத, மணிக்கிழுக்கிவாத, மந்திரமூர்த்திவாத, கடுவாமூர்த்திவாத, கைமுறி வாழ்வாத, எதிரடி வாழ்வாத, ஈனகுலவாத, வேளன் விடுவாத, கழுக்காரவாத, கலசம் தட்டுவாத, அரிசி பெட்டிவாத, ஆயிரங்கொல்லிவாத, சண்டிவாத, ஒண்டிவாத, சப்பானிவாத, பட்டாணிவாத, மகுடந்தட்டிவாத, பட்டக்கித்திவாத, வலுத்தேடிவாத, மஞ்சக்கிடாரத்துவாத, சாமுண்டிவாத, கன்னிசுரிவாத, வெட்டருவாக்காரே, அன்று கொள்ளுவாத, அருந்தொழுகுவாத, இப்படி ஏகப்பட்ட வாதைகளுடைய பேரை சொல்லுவாங்க. இது ஊருக்கு தக்கன மாதிரியும் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்ச கதை பாடல்களின் படியும் நிறைய வாதைகளோட பேரு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி நிற்கும். இப்படியாக வாதைகள் கூட்டம் அவங்களுக்கெல்லாம் தலைவராக மன்னராஜா வாதையோடு இந்த அத்தனை பேருக்கும் தாயாராக குலைவாழ இசக்கியம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ சிவபெருமான் முன்னால நிக்கிறாங்க. சரி, வந்திருக்கக்கூடிய இந்த வாதைகள் என்னெல்லாம் வரம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கொல்ல வரோம், வெள்ள வரோம், குடுக்க வரோம், அழிக்க வரோம், நாங்க உண்டுன்னு நினைக்கிறவங்கள உறுதியோட காக்க வரோம், இல்லைன்னு சொன்னவங்கள எடறு செஞ்சு கொல்ல வரோம், தீராத வினைகள் எல்லாம் திருநீற்றால் ஓட்ட வரோம், பிள்ளையில்லா பேர்களுக்கு பிள்ளை பலன் கொடுக்க வரோம், 7 மலங்காணி எல்லாம் பூச வாங்கக்கூடிய வரோம், மதுரைய மண்புழுதி ஆக்கக்கூடிய வரோம், ஏரி குளத்தங்கரையில உட்கார்ந்து பூச வாங்க வேண்டி வரோம், பெத்த தாய் வார்த்தை கேட்காத சண்டாள பாவிகளை நாய் போல ஆக்க வரோம், மங்கையரை கற்பழிவு செய்தோரை கண்ண புடுங்க வரோம், சூதுவாது செஞ்சு அடுத்தவங்களுக்கு தோஷங்களை கொடுக்கறவங்கள அடியோட சாய்க்க வேண்டி வரோம், குணமோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அண்ணன் தம்பிகளுடைய குடியை கெடுக்கிறவங்கள கொன்னு சாய்க்கிறதுக்கு வரோம், நான் தான் பெரியவன்னு ஆணவத்தோட இருக்கிறவங்கள சந்ததியே இல்லாம ஆக்க வரோம், இன்னும் எக்கச்சக்கமான வரங்கள். அத்தனை வரங்களையும் இந்த வாதைகள் சிவபெருமான் முன்னால வேண்டி விரும்பி நிக்குதுங்க. இந்த வாதைகளுடைய பிறவி கடன்களை எல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு பிறவி சிவபெருமான் என்ன பிறவி எடுக்க சொல்றாருன்னா, கடலில பிறப்பெடுத்து கடல் அலைய பூரா எண்ணி வாங்கன்னு சொல்றாங்க. இதனால இந்த அத்தனை வாதைகளும் போய் கடல் முன்னால உட்கார்ந்து அலைகளை எண்ண ஆரம்பிக்குது. எத்தனை நாள் எண்ணினாலும் அலைகளை எண்ண முடியுமா? முடியல. இப்படியாக 16 நாள் கடந்து போகுது. குலைவாழ இசக்கியம்மா வந்து பாக்குறாரு. எப்பா வாதைகளா, என் மகங்களா, பூராத்தையும் எண்ணி முடிச்சிக்கலாப்பான்னு கேட்கிறாங்க. இல்லையம்மா, எவ்வளவு தடவை எண்ணினாலும் இந்த அலைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு, எங்களால எண்ணி மாளவளதாயன்னு சொல்லும் போது குலைவாழ இசக்கியம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருது. சிவபெருமான் ஒரு பிறவி எடுக்க சொல்றாரு, அதுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுக்குறாருன்னா அவ்வளவு ஈஸியா இருக்குமா? எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கடல் அலைகளை எண்ணி முடிக்கவே முடியாது. இதுக்கு என்ன வழி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு சோதனை வைக்கிறாருன்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, அவர் வைக்கிற பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு தீர்வு சொல்லக்கூடிய சக்தி சக்தி தேவிக்கு தான் இருக்கு. அதனால அந்த பார்வதி தேவி அம்மாவை நோக்கி நம்ம குலைவாழ இசக்கியம்மா ஓடுது. அம்மா தாயே, என்னுடைய பிள்ளைகள் இந்த வாதைகள் எல்லாம் கடல் அலையை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை காலமானாலும் எண்ணி முடிக்க முடியாதே தாயே, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுதாயேன்னு சொல்றாங்க. அதுக்கு பார்வதி அம்மா குலைவாழ இசக்கி கிட்ட சொல்றாங்க, இசக்கி உன் பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லு, அலைகளை அவங்களால எண்ணி முடிக்க முடியாது, மொத்தமே கடல்ல 2 அலைகள் தான் இருக்கு. ஒன்னு ஆண் அலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபரனுடைய அலை, 2வது பெண் அலைன்னு சொல்லக்கூடிய உமையாளுடைய அலை. இந்த 2 அலைகள் தான் இருக்குன்னு சிவபெருமான் கிட்ட போய் சொல்லுன்னு பார்வதி அம்மா சொல்லி அனுப்பிடுறா. இதே மாதிரியே வந்து தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இந்த வாதைகள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட இந்த பதில சொல்லி அவங்களுடைய முதல் பிறவியை முடிச்சுக்கிறாங்க. அடுத்து 2வது பிறவி ஒன்று எடுங்கன்னு சிவபெருமான் சொல்றாரு. அந்த பிறவியில கைலாசத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. கைலாச மலை மேலேயே ஒரு ஆலமரம் இருக்குன்னா அது எத்தனை பெரிய ஆலமரமா இருக்கும்? இதுவரைக்கும் இந்த உலகத்துல அத்தனை பெரிய மரத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பேரே வடவாள் மரம். அதாவது கைலாசத்துடைய வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலமரம் வடவாள மரம், அத வடவாள் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை பூரா எண்ணிட்டு வாங்க, இதுதான் உங்க 2வது பிறவியில உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சைன்னு சிவபெருமான் சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த வாதைகள்லாம் போய் இலைகளை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் இலைகளை எண்ணி இன்னொரு பக்கம் வர்றதுக்குள்ளயும் இந்த பக்கத்துல இருக்கிற இலைகள் பூரா உதிர்ந்து போயிருது.
விழுது. இதனால எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் இவங்களால இலைகளை எண்ணி முடிக்கவே முடியல. அதனால இந்த வாதைகள்லாம் என்ன செய்யறதுன்னு கலங்கி நிற்கும் போது குலைவாழ இசக்கியம்மா மறுபடியும் வாரா. பார்வதி தேவியை போய் பார்க்கறா. இதுக்கு ஒரு வழி சொல்லுதாயேன்னு கெஞ்சிரா. அப்போ பார்வதி அம்மா இசக்கி கிட்ட சொல்றாங்க, நீங்கள் அப்படி இலைகளை எண்ணி முடிக்க முடியாது. மொத்தமா வடவாழ் மரத்துல ரெண்டே ரெண்டு இலைகள் தான் இருக்கு. ஒன்னு பழுத்த முதிர்ந்து போன இலை, இன்னொன்னு இப்பதான் புதுசா துளிர்த்து வந்துகிட்டு இருக்கிற இலை. இதை போய் சிவபெருமான் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும் போது இதை சொல்லி ரெண்டாவது பிறவியில இருந்தும் இந்த வாதைகள் எல்லாம் மோட்சம் வாங்கிடுறாங்க. அடுத்து சிவபெருமான் இந்த 21 வாதைகளையும் பார்த்து மூணாவதா ஒரு பிறவி எடுங்கன்னு சொல்றாரு. அந்த பிறவியில் என்ன செய்ய சொல்றாருன்னா, அக்னி தூண்களை, மிகப்பெரிய அக்னி ஸ்தம்பங்களை பூரா கட்டி பிடிச்சி தழுவி அதுல இருந்து வெளியே வந்தா உங்களுக்கு இந்த மூணாவது பிறவி முடியும்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே ஆவியாத்தான இருக்காங்க. அவங்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்க போது, டபக்குன்னு அந்த அக்னி தூண்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போயிடலாம் நினைக்க கூடாது. இப்ப எடுக்கக்கூடிய அத்தனை பிறவிகள்லையும் ஒரு சாதாரண மனுஷனை போல அத்தனை வழிகளையும் உணரக்கூடிய ஒரு ஜீவன்களாத்தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த பிறவியையும் முடிச்சாங்கணுமேங்கிற கட்டாயத்துல இந்த 21 வாதைகளும் போய் அக்னி தூணை போய் தொட்டு பார்க்கறாங்க. ஆனா கொதிச்சு நிக்கிற அந்த அக்னி தூணுக்கு பக்கத்துல இருக்கும் போதே இவங்கெல்லாம் பஸ்மம் ஆயிருவாங்க போல. அந்த அளவுக்கு வெப்பத்தால இவங்கெல்லாம் நொந்து போறாங்க. அக்னி தூணை நெருங்கவே முடியல. என்ன செய்யலாம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ மறுபடியும் குலைவாழ இசக்கியம்மா வந்து பார்வதி தேவி கிட்ட உதவி கேட்க போக, பார்வதி தேவி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பெரம்பு ஒன்று எடுத்து கொடுத்து, இந்த சக்தி வாய்ந்த பெரம்பு எடுத்துட்டு போய் அந்த அக்னி தூணுல ஒரு தட்டு தட்டு. நீ தட்டுன மாத்திரத்துல அந்த அக்னி தூணுல இருக்கிற வெப்பமெல்லாம் குறைஞ்சு உன் பிள்ளைகள் எல்லாம் அதை சுலபமா தழுவி தாண்டி வந்துட முடியும்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா சொல்ல போக, அதே மாதிரி குலைவாழ இசக்கியம்மா தேவியுடைய அந்த மந்திர பெரம்பை கொண்டு போய் அக்னி தூணில் அடிச்சு 21 வாதைகளை அதை தழுவி வெளியே வர வச்சிடறா. இப்போ மூணாவது பிறவி முடிஞ்சு போச்சு. அடுத்து நாலாவது பிறவி சிவபெருமான் இவங்களை எடுக்க சொல்றாரு. நாலாவது பிறவியில என்ன கண்டிஷன்னா, கழுமுனையில ஏறி வரணும். கழுமுனைனா ஒரு மிகப்பெரிய ஈட்டியை குத்தி வச்சு நல்லா ஊசியா சீவி வச்சிருப்பாங்க. அது மேல இவங்களை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இப்போ இதுல இருந்து தப்பிச்சு அவங்க வெளியே வரணும். ஒருவேளை அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியல, அவங்களால அதை தாங்க முடியலன்னா அவங்களுடைய உடம்புக்குள்ள போய் குடல் குந்தாணி எல்லாத்தையும் கிழிச்சு தலையை தாண்டி அந்த கழுவானது வெளியே வந்து நின்றும். அதுக்கப்புறமா இந்த பிறவி பூர்த்தி அடைய முடியாது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அந்த 21 வாதைகள் நிற்கும் போது தேவாதி தேவர்கள்லாம் வந்து இந்த வாதைகள் உட்காரக்கூடிய அந்த கழுமுனைய செம்மையா செதுக்கி அவங்கள தூக்கி கழுவுல ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. எல்லா வாதைகளும் வழிபொறுக்க முடியாம கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடிய இந்த துன்பத்தை எல்லாம் பார்த்த இவங்களுடைய குலசாமி குலைவாழ இசக்கியம்மா பார்வதி தேவி கிட்ட போய், தாயே என் பிள்ளைகளை காப்பாத்துதாயேன்னு சொல்லும் போது அப்போ பார்வதி தேவி தன்னுடைய கொண்டை ஊசியை, அதாவது அவங்களுடைய ஹேர்பினை எடுத்து கொடுத்து, இந்த கழுக்கள் எங்க நுப்பாட்டப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போய் குத்தி வை. தேவியான என்னுடைய இந்த கொண்டை ஊசியுடைய சார்புக்கு முன்னால எத்தனை பெரிய கழுவுடைய சார்பும் பெருசு கிடையாது, அத்தனை கழுவுடைய முனைகளும் மங்கி போகும்னு சொல்லி அவங்களுடைய ஹேர்பினை கொடுத்து விட்டுருக்காங்க. அதை கொண்டு வந்த குலைவாழ இசக்கியம்மா கழுமுனை இருக்கிற இடத்துல நுப்பாட்டுறாங்க. அத்தோட இவ்வளவு நேரமா இந்த வாதைகளை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த கழுமுனை எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இவங்கெல்லாம் அந்த பிறவியில இருந்தும் தப்பிச்சு வெளியே வந்துறாங்க. அடுத்து 5வது பிறவி சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, கல்லறையில பரப்படுத்துவாங்க. இங்க கல்லறைன்னு சொல்லப்படக்கூடியது ஒரு மிகப்பெரிய குழியை வெட்டி அதுக்குள்ள இவங்களை பூரா படுக்க வச்சு இவங்களுடைய கை கால்களை எல்லாம் நல்லா சங்கிலிகளால பிணைச்சு வச்சுட்டு இவங்களை சுத்தி நல்லா கல்லை போட்டு மூடி ஒரு கல்லறையவே கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள இருந்து மூச்சு முட்டி சாகாம இவங்க தப்பிச்சு வெளியே வந்தா இவங்களுக்கு அந்த பிறவி பூர்த்தி அடையும்னு சொல்றாரு. உள்ள போய் மாட்டிக்கிட்ட இந்த 21 வாதைகளும் முக்கி முடங்குறாங்க, தத்தி தடவி பார்க்கறாங்க. அவங்களால தேவாதி தேவர்கள் போட்டு வச்ச அந்த விலங்குகளையும் உடைக்க முடியல, இந்த கல்லறையையும் தகர்க்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதவிச்சு போய் நின்ன குலைவாழ இசக்கி மறுபடியும் பார்வதி அம்மா கிட்ட போறாங்க. பார்வதி அம்மா இந்த சமயத்துல இன்னொரு வெள்ளி பிரம்பை கொடுத்து விட்டு இந்த பிரம்பை கொண்டு போய் இந்த சமாதியாக குழி வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறை மேல ஒரு தட்டு தட்டு, உன் பிள்ளைகள்லாம் வெளியே வெடிச்சு வருவாங்கன்னு சொல்ல போக, அதே மாதிரியே குலைவாழ இசக்கியம்மா இந்த கல்லறை மேல பெரம்பால தட்டுறா. உள்ள கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த 21 வாதைகளும் கல்லறையவே உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து
வந்து நிற்கிறாங்க. அதோட 5வது பிறவி முடியுது. அடுத்து 6வது பிறவி சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, மஞ்ச கிடாரத்தில் குளிச்சு வாங்கப்பான்னு சொல்றாரு. மஞ்ச கிடாரம்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய அண்டா. அந்த அண்டாக்குள்ள நல்லா மஞ்சள் தண்ணி இருக்கு, அதுல குளிச்சுட்டு வாங்கப்பா, 6வது பிறவியை முடிச்சுக்கங்கன்னு சொல்றாரு. இத்தனை பிறவிலையும் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. இந்த மஞ்ச கிடாரம் ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனா மஞ்ச கிடாரம்னு சொல்றது சாதாரண மஞ்சள் தண்ணி கிடையாது, நல்லா கொதிக்க வைக்கப்பட்ட மஞ்சள் தண்ணி. அந்த கொதிக்க வைக்கப்பட்ட மஞ்சள் தண்ணியும் நம்ம குளிக்கிற மாதிரி ஒரு சின்ன அண்டா கிடையாது, மிகப்பெரிய அண்டா. அதுக்குள்ள இந்த 21 வாதைகளையும் மஞ்சள் தண்ணி கொதிக்க கொதிக்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதுல இருந்து அவங்க மீண்டும் எந்திரிச்சு வெளியே வரணும். இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை கொடுத்துறாரு. அதுக்காக இந்த 21 வாதைகளும் அவங்களுடைய குலசாமி இந்த குலைவாளை இசக்கியம்மாவை வேண்டிக்கிட்டு இந்த மஞ்ச கடாரத்துக்குள்ள குதிக்கிறாங்க. அந்த தண்ணியுடைய சூட்டை தாங்க முடியாம 21 வாதைகளும் கதறி அழுது துடிக்கிறாங்க. அப்போ இசக்கியம்மா மறுபடியும் பார்வதி தேவி கிட்ட போய் முறையிடும் போது பார்வதி தேவி அவங்க கையால கொஞ்சம் மஞ்சத்தூளை எடுத்து கொண்டு போய் அதை கிடாரத்துல தூவ சொல்றாங்க. அதே மாதிரி இசக்கியம்மா தூவும் போது இந்த கொதிக்கிற மஞ்ச கிடாரத்துல இருந்த அந்த வெப்பமானது அவங்களை தீண்டாம அழகாக அதுல நீச்சல் அடிச்சு வெளியே வந்து இந்த 21 வாதைகளும் சாதிச்சு காட்டுறாங்க. இப்படியாக 6 பிறவிகள் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே பிறவிதான் 7வது பிறவி. இதை முடிச்சிட்டா இவங்களுக்கு சிவபெருமான் சொன்ன மாதிரி வரம் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிறதுனால சிவபெருமான் அந்த 7வது பிறவியை எவ்வளவு கஷ்டமா பிளான் பண்ணியிருப்பாரு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிவபெருமான் இந்த 6 பிறவிகளையும் இந்த வாதைகள் எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியாமலா இருந்திருப்பாரு. எல்லாமே இவர் டெஸ்ட் வைக்க போக அந்த பக்கத்துல இருந்து பார்வதி அம்மா இவங்களை பூரா காப்பாத்தி விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதனால இந்த 7வது பிறவியில அவர் வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ல பார்வதியையும் தன்னோட சேர்த்துக்கிறாரு. இந்த 21 வாதைகளும் சிவபெருமானுடைய சடைமுடியிலிருந்து எந்திரிச்சு வெளியே வரணும். அதாவது இந்த 21 பேரை கொண்டு போய் மிகப்பெரிய சிவபெருமானுடைய ஜடாமுடியோடு அந்த ஜடாமுடியானது கைலாசத்துடைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நீண்டு வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஜடாமுடிக்குள்ள இவங்களை வச்சு கட்டிடுவாங்க. அதுல இருந்து தான் இவங்க வெளியே வரணும். ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்படி வளரக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஜடாமுடியோட சேர்ந்து பார்வதி தேவியுடைய சடைமுடியும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்களை கட்டும் போது இப்போ சிவபெருமானும் இவங்களை வெளியெடுத்து விட மாட்டாரு, பார்வதி தேவியுடைய முடியும் சேர்ந்து இருக்கிறதுனால பார்வதி தேவியும் இவங்க அந்த ஜடாமுடிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சோதனை அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா 21 வாதைகளும் போய் அந்த ஜடாமுடிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இன்னமுமே அந்த ஜடாமுடியானது நீண்டு வளர்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கு. சடையானது மேலும் மேலும் போட போட அதிகமா வளர வளர இந்த 21 வாதைகளும் அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு நெரிக்கப்பட்டு மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஜடாமுடியை பிரிச்சுக்கிட்டு வெளியே வர முடியல. அதனால இனிமேல் இதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது, சிவபெருமானா மனசு வச்சு நம்மளை வெளியே விட்டா தான் உண்டுன்னு சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய மகிமைகளை எல்லாம் பாட்டா பாட ஆரம்பிக்கிறாங்க இந்த 21 வாதைகளும். அதையெல்லாம் கேட்டு மனமிறங்கி சிவபெருமான் இந்த 21 வாதைகளையும் வெளியே விட்டு அவங்களுக்கும் குலைவாளை இசக்கியம்மாவுக்கும் அவங்க கேட்ட அத்தனை வரங்களையும் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இப்ப சொல்லப்பட்ட இந்த 7 பிறவிகளானது சில கதைகள்ல 8 பிறவிகள்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல இந்த 7 பிறவிகளுடைய வரிசையை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதாவது முதல்ல கடல்ல பிறந்து கடல் அலை என்ன சொன்னாங்கன்னு ஆரம்பிச்சோமே, அது மாதிரி இல்லாம ஒரு மிகப்பெரிய வேள்வித்தியை வெட்டி வச்சு அந்த வேள்வியிலிருந்து பீடம் போட்டு இந்த 21 வாதைகளையும் முதல்ல சிவபெருமான் பிறவி எடுக்க வச்சாருன்னு. அதுக்கப்புறமா அவங்க பாதாளத்துல பிறகுறாங்க. 3வது பிறவி கதிர்முகம், அதாவது சூரியனுடைய கொதிக்கக்கூடிய கதிர்முகத்திலிருந்து பிறந்து வருவாங்க. அப்புறம் கல்லறை, அக்னி தூணு, திருச்சடையில பிறந்து வாரது, அப்புறம் கொதிக்கக்கூடிய மஞ்சள் கடாரத்துல பிறக்கிறது. இப்படி நிறைய கதை பாடல்கள்ல இப்ப சொல்லப்பட்ட இந்த பிறவிகள் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லப்படும். ஆனா சாராம்சம் என்னன்னா, சிவபெருமான் வச்ச இந்த அத்தனை பிறவி பரீட்சைகளையும் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த 21 வாதைகளுக்கும் குலைவாளை இசக்கியம்மாவுக்கும் அவங்க கேட்ட அந்த மிகப்பெரிய அத்தனை வரங்களும் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இந்த மகா பெரிய வரங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு குறிப்பா மதுரையை மண்ணோடு மண்ணா ஆக்கக்கூடிய வரம், பாண்டிய மன்னன் எந்த ஒரு விசாரணையும் பண்ணாம இவங்க 21 பேரையும் கொண்டு ஒழிச்சானே, அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு இந்த வாதைகள்லாம் என்ன வருத்து வருது, மதுரையை எண்ணாக்க காத்திருக்கு, மதுரையை கண்ணகி எரிச்ச மாதிரி இந்த வாதைகளும் ஒரு தடவை அழிச்சுச்சா, கடைசியாக இந்த வாதைகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற கதையை பின்னால ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.